வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில பொருட்கள், அந்த பொருட்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பைரி டேட் அப்படின்றது ஒன்று இருக்கா, அப்படி எக்ஸ்பைரி டேட் அப்படின்றது ஒன்று இருந்தால் அந்த பொருட்கள் எல்லாம் எவ்வளவு காலங்கள் பயன்படுத்தணும், அதையும் மீறி பயன்படுத்தணும் அப்படின்னா எதனாவது தீமைகள் ஏற்படுமோ அதுலேருந்து எல்லாம் எப்படி நம்ம விடுபடணும் அப்படின்றதெல்லாம் விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பல பொருட்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆயுட்காலம் எக்ஸ்பைரி டேட் வந்து இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நாம உணவிற்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இந்த பொருட்களுக்கு வந்து கொடுக்கறது கிடையாதுன்றதுதான் உண்மை. காலாவதியான பொருட்களை தொடர்ந்து பயன்படுத்துவது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மெல்ல மெல்ல தீங்குகளை விளைவிக்கும் தெரிஞ்சுக்கோங்க. மனிதன் தினசரி பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருட்கள் அவற்றின் ஆயுட்காலம் அது ஆரோக்கியத்திற்கு நல்லதா கெட்டதாலும் தெரிஞ்சுக்கணும். தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். படுக்கை மற்றும் தூக்கம் சார்ந்த பொருட்களை நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து பாதுகாத்துக்கிறோம், எந்த அளவுக்கு அதை வந்து யூஸ் பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ படுக்கை விரிப்புகள் மற்றும் தலையணை உரைகள், அதாவது பெட்ஷீட்டு, பில்லோ கவர்ஸு, இதனுடைய ஆயுட்காலம் அப்படின்றது 2 வாரங்கள் ஆரம்பித்து 3 வாரங்கள் வரைக்கும் தான். ஸோ அதுதான் துவைக்கிறதுக்கான கால அளவுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தலையணினுடைய மொத்த ஆயுட்காலம் வந்து 1 to 2 ஆண்டுகள் மட்டும்தான். ஒரு தலையணை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்னா ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணலாம், 1 வருஷத்துல 2 வருஷம் யூஸ் பண்ணலாம். துவைக்கிறதுக்கான கால அளவுன்னு பார்த்தோம்னா 2 வாரங்கள், அதில் ஆரம்பித்து 3 வாரங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம துவைக்கணுன்றது தெரிஞ்சுக்கோங்க. அது ஆரோக்கியத்திற்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கெட்டது தான், காலாவதி ஆனால் அது கெட்டது. இப்போ நம்ம தூங்கும்போது நம்முடைய உடம்புகளிலிருந்து வெளியேறக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸு, வியர்வை மற்றும் எண்ணெய் பிசுக்கு இதெல்லாமே தலையணையில் வந்து நமக்கு ஒட்டிக்கொள்ளும். இதனால் கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் உருவாகி முகப்பரு, ஆஸ்துமா மற்றும் ஒவ்வாமை, அலர்ஜி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. கவனமாக இருக்கணும். நம்ம டூத் பிரஷ் இருக்குங்க இல்லையா, பல் துளக்கி, அதனுடைய ஆயுட்காலம் அப்படின்றது 3 மாதங்கள் தான். அல்லது அதனுடைய அந்த பிரஷ்கள் வந்து வளைந்தவுடன் நம்ம வந்து மாற்றிடணும். ஸோ அது வந்து ஆரோக்கியத்திற்கு நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா கெட்டது தான். 3 மாதங்களுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய டூத் பிரஷ், அந்த பல் துளக்கியை பயன்படுத்தினீங்கன்னா கெட்டது தான் உங்களுக்கு நடக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீண்ட நாட்கள் வந்து நீங்கள் அதை பயன்படுத்தும் போது அந்த பிரஷ்கள் வந்து கடினத்தன்மையை இழந்து ஈறுகளில் காயத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரப்பதமான குளிர் நிலையில் அந்த ப்ரஷ்லாம் நீங்கள் வச்சுட்டு இருக்கும்போது அதில் பாக்டீரியாக்கள் எளிதாக வர ஆரம்பிக்கும். அதை நீங்கள் பல் துளக்கும் போது அந்த பாக்டீரியாக்கள் காரணமாக உங்களுக்கு அந்த பற்சொத்தை, பற்சிதைவு, வாய் துர்நாற்றத்திற்கு அது வந்து உங்களுக்கு வழிவகுக்கும். அது எப்போதுமே உங்களுக்கு வந்து ரொம்ப பாதிப்பை தான் ஏற்படுத்தும். ஸோ அது ஆரோக்கியத்துக்கு நல்லது கிடையாது. அதனால் ஒரு டூத் பிரஷ் வாங்கணும்னா 3 மாதம் யூஸ் பண்ணலாம், 3 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. அல்லது அது ரொம்ப சீக்கிரமாகவே வளைஞ்சிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சமையலறை பொருட்களுக்குமே எக்ஸ்பைரி டேட் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், இந்த பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் டப்பாக்கள், பிளாஸ்டிக் பாட்டில்ஸு, கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆயுட்காலம் அப்படின்றது 6 மாதங்களில் ஆரம்பித்து 1 ஆண்டு வரைக்கும் தான். மறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் அப்படின்னா அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 6 மாதம் வரைக்கும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். 6 மாதங்கள்லேருந்து 1 வருஷம் வரைக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் அப்படின்னா உடனடியாக நீங்கள் தூக்கி போட்டணும். இந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கியத்திற்கு அது நல்லதா கெட்டதான்னு பார்க்கும்போது கெட்டது தான். பிளாஸ்டிக் பழையதாகும் போது அல்லது அது வந்து வெயிலில் படும்போது அதில் வந்து பிஸ்பனால் ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பிபிஏ போன்ற நச்சு ரசாயனங்கள்லாம் கசிய தொடங்கும். அது தண்ணீரில் கலக்கும் போது என்ன ஆகும்னா நம்முடைய உடலுக்குள்ளே சென்று ஹார்மோன் குறைபாடுகள் மற்றும் மலட்டுத்தன்மை போன்ற ஆபத்துகளை கூட நமக்கு வந்து உருவாக்கும். அதனால் ஆயுட்காலம் அப்படின்றத நீங்கள் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் டப்பாக்களுக்கெல்லாம் பார்க்கணும். 6 மாதங்கள் முதல் 1 ஆண்டு வரைக்கும் மறு பயன்பாட்டிற்கு பிளாஸ்டிக் அப்படின்னா ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் அப்படின்னா அதை உடனே தூக்கி எறிஞ்சிடணும். மற்றபடி அதை 6 மாதங்கள்லேருந்து 1 வருஷம் பயன்படுத்தலாம்னா அது வரைக்கும் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சமையல் மரக்கரண்டிகள் மற்றும் வெட்டக்கூடிய பலகை, அந்த உட்டன் ஸ்பூன்ஸு, சோப்பிங் போர்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க இல்லையா, ஸோ இதெல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த அளவுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். 1 ஆண்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், அல்லது அதில் விரிசல்கள் விழும் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது ஆரோக்கியத்துக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா கெட்டது தான். மரப்பொருட்களில் விரிசல் ஏற்படும் பொழுது நாம் எவ்வளவு தான் கழுவினாலுமே அதனுடைய இடுக்குகளில் உணவு துகள்களும் ஈரப்பதமும் போயிட்டு தங்கிடும். ஸோ இது வந்து பாக்டீரியாக்களினுடைய கூடாரமாக மாறி நாம் சமைக்கக்கூடிய உணவை நச்சாக்கி, அதாவது ஃபுட் பாய்சனிங் வந்து அடிக்கடி ஏற்பட்டு டயரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்றுப்போக்கை நமக்கு ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ நாம் கவனமாக இருக்கணும், அந்த பொருட்களை எல்லாம் மாற்றிக்கணும். குளியலறை பொருட்கள் இருக்குங்க இல்லையா, அதாவது நம்ம குளிக்கக்கூடிய நார், ஸ்பாஞ்சு, லூஃபா, பேத் ஸ்பாஞ்சு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை நார்கள் அப்படின்னா அதை வந்து ஒரு 3 வாரங்கள் யூஸ் பண்ணலாம். பிளாஸ்டிக் நார் அப்படின்னா அதை வந்து ஒரு 2 மாதங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது ஆரோக்கியத்திற்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 கெட்டதுங்க. இப்போ குளியலறையில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஈரப்பதம் இருக்கிறதால அந்த ஈரப்பதங்கள்
விஷயங்களை பயன்படுத்தி அந்த நார்களில் பூஞ்சைகள், ஃபங்கஸ், பாக்டீரியாலாம் மிக வேகமாக வளர ஆரம்பிக்கும். ஏன்னா வெப்பம் படும்போது தான் அந்த மாதிரி பாக்டீரியா வளர்ச்சி இருக்காது. ஆனால் நமக்கு அங்கே எப்போதுமே ஈரப்பதம் இருந்து கொண்டிருக்கிறதால ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பாக்டீரியாஸ் வந்து அதில் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நம்ம இது தொடர்ந்து பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான நோய்கள் மற்றும் அரிப்பு, இட்ஜிங் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் தூக்கிறது நல்லது. அதனால் துண்டுகள் பயன்படுத்துவோம் இல்லையா, இந்த பேத் டவல்ஸ்ன்னு தனியாக வச்சுருப்போம். ஸோ அதை கூட நீங்கள் 1 வருஷங்கள் ஆரம்பித்து 3 ஆண்டுகள் வரைக்கும் பயன்படுத்தலாம். அதன் பிறகு துவைக்கக்கூடிய திறனே அதில் வந்து குறைஞ்சிரும். அது நல்லதாக கெட்டதாக கேட்டிங்கன்னா கெட்டது தான். இப்போ பழைய துண்டுகள் தண்ணீரை சரியாக உறிஞ்சாது. மேலும் 3 நாட்களுக்கு ஒரு முறை துவைக்காத துண்டுகளை பயன்படுத்தினீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கிருமிகளே மீண்டும் நம்முடைய உடம்புக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி, தோல் ஒவ்வாமை எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். நம்ம குளிக்கிறத காட்டிலும் நம்ம துவைக்கக்கூடிய அந்த துண்டு எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறது நம்ம பார்க்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய அந்த ஆடைகள் மற்றும் காலணிகளையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்தணும். அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த உள்ளாடைகள், ஸோ அதோடைய ஆயுட்காலம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6 மாதங்கள் ஆரம்பித்து 1 ஆண்டுகள் வரைக்கும் மட்டும்தான் நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பயன்படுத்தினீங்கன்னா அது நல்லதாக கெட்டதாக கேட்டீங்கன்னா கெட்டது தான். ஸோ எவ்வளவு தான் துவைத்தாலுமே பழைய உள்ளாடைகளில் கிருமிகள் தங்கி விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது வந்து சிறுநீரக தொற்று, அதாவது யூடிஐ மற்றும் அந்த பிறப்புறுப்பு பகுதிகளில் அரிப்பு, பூஞ்சை தொற்றுகளை ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓட்டப்பயிற்சி காலணிகள், அந்த ரன்னிங் ஷூஸ் எல்லாம் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 6 மாதங்கள் அல்லது 500 முதல் 800 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடினதுக்கு அப்புறம் அதை மாற்றிடணும். ஸோ அதுக்கப்புறமும் பயன்படுத்தினீங்கன்னா நல்லதாக கெட்டதாக கேட்டிங்கன்னா கெட்டது தான். காலணிகளினுடைய அடிப்பகுதி, அந்த குஷன் வந்து தேய்ந்து விடுவதால் ஓடும் போதோ நடக்கும் போதோ ஏற்படக்கூடிய அதிர்வுகளை வந்து அது தாங்காது. அதனால் மூட்டு வலி, கணுக்கால்கள் வலி மற்றும் முதுகுத்தண்டு பாதிப்புகளை கூட உங்களுக்கு வந்து ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும். இந்த முக பவுடர், காஜல், லிப்ஸ்டிக் மற்றும் மஸ்காரா, அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க இல்லையா, அந்த காஸ்மெட்டிக்ஸ், அழகு சாதன பொருட்களுக்குமே ஒரு ஆயுட்காலம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனுடைய ஆயுட்காலத்தில் மஸ்காரா வந்து 3 மாதங்கள் நீங்கள் பயன்படுத்தலாம். லிப்ஸ்டிக் வந்து 1 ஆண்டு பயன்படுத்தலாம். பவுடர் வகைகள் வந்து 2 ஆண்டுகள் பயன்படுத்தலாம். ஸோ அது ஆரோக்கியத்திற்கு நல்லதாக கெட்டதாக கேட்டிங்கன்னா கெட்டது தான். காலாவதியான மேக்கப் பொருட்களை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா முகம் மற்றும் கண்களில் கடுமையான அலர்ஜி, கண் எரிச்சல், கண்கள் சிவத்தல் மற்றும் முகப்பொருட்கள் தோன்றக்கூடிய அபாயமும் இருக்குது. குறிப்பாக மஸ்காராவை மாற்றாவிட்டால் கண் தொற்று ஏற்படக்கூடிய ஆபத்து வந்து அதிகம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்பாக இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு தடவை கூட உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ படுக்கை மற்றும் தூக்கம் சார்ந்த பொருட்கள் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் அதனுடைய ஆயுட்காலம் 2 வாரங்கள் ஆரம்பித்து 3 வாரங்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதை துவைக்கிறதுக்கான கால அளவு இது வந்து. ஸோ அதனுடைய ஆயுட்காலம் மொத்தமாகவே 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் மட்டும்தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. பல் துளைக்கி ப்ரஷ்ஷுக்கு வந்து 3 மாதம் வந்து நமக்கு டூத் ப்ரஷ்க்கு வந்து ஆயுட்காலம் இருக்குது. சமையலறை பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மாதங்கள்லேருந்து 1 ஆண்டு வரைக்கும் அதுக்கு வந்து இருக்குது. அதுவும் உடனடியாக பயன்படுத்துகிற பிளாஸ்டிக்னால் அதை நீங்கள் தூக்கி போட்டணும். இப்போ சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய இந்த மரக்கரண்டிகள், வெட்டக்கூடிய பலகைகள் அதெல்லாமே 1 ஆண்டு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். விரிசல் வர வரைக்கும் யூஸ் பண்ணலாம். குளியலறை பொருட்களில் குளியல் நார், ஸ்பாஞ்ச் எல்லாத்தையுமே இயற்கை நாராக இருந்ததுன்னா 3 வாரங்கள், பிளாஸ்டிக் நாராக இருந்ததுன்னா 2 மாதங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக வந்து அந்த துண்டுகள் எல்லாமே 1 வாரங்கள்லேருந்து 3 ஆண்டுகள் தான். அதுவும் அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சலைன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. உள்ளாடைகள்லாம் 6 மாதங்கள்லேருந்து 1 ஆண்டுகளுக்கு தான் பயன்படுத்தணும். ரன்னிங் ஷூஸ் எல்லாம் 6 மாதங்கள் அல்லது 500 கிலோமீட்டர்லேருந்து 800 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் நீங்கள் அதை தூக்கி போட்டணும். அழகு சாதன பொருட்களுக்கு மஸ்காரா 3 மாதங்கள், லிப்ஸ்டிக் 1 ஆண்டு, பவுடர் வகைகள் 2 ஆண்டுகள். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து பயன்படுத்தணும். இதை தாண்டியும் நீங்கள் அதை வந்து பயன்படுத்துனீங்கன்னா நிறைய தீமை இருக்கும். ஸோ எந்த ஒரு பொருளையுமே வாங்கும்போது அதனுடைய பயன்பாட்டு காலம் மற்றும் அது எதனால் செய்யப்பட்டது அப்படின்றதெல்லாம் கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பொருள் நன்றாகத்தான் தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு காலாவதியானதுக்கு அப்புறமும் அதை பயன்படுத்துறது அப்படின்றது நாமே நோயை வந்து விலை கொடுத்து வாங்குவதற்கு சமம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆரோக்கியமான வாழ்விற்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.